வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நாம இன்னொரு புதிர்கதையை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புதிர்கதை வழி கண்டுபிடித்தது எப்படி. இந்த கதைய சிறுவர்களுக்கான புதிர்கதைகள் என்ற புத்தகத்திலிருந்து பேராசிரியர் ஏ சோதி அவர்கள் எழுதிய கதை. கதைக்குள்ள போகலாமா? ஒரு காலத்தில் சோழ நாட்டை வளவன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு ஒரு நம்பிக்கையான தூதன் ஒருவன் தேவை. தூதன்னா மெசஞ்சர். அந்த தூதன் அறிவு உள்ளவனாகவும் பொறுப்பானவனாகவும் இருக்க வேண்டும் என்று அரசன் யோசிச்சான். அப்பொழுது அரண்மனையில் பணிபுரிந்த 4 பேர் அரசனை பார்க்க வந்தார்கள். அவர்கள் எல்லோரும், அரசே, எனக்கு அந்த வேலையை தர வேண்டும் என்று கேட்டாங்க. அதுக்கு அரசன், தூதன் வேலைக்கு எனக்கு ஒருவர் தான் தேவை. அப்போ நான் உங்க 4 பேருக்கும் ஒரு சோதனை வைக்கிறேன். அந்த சோதனையில யாரா ஒருத்தரை நான் தேர்ந்தெடுப்பேன். அவங்க தான் தூதனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த 4 பேரும், என்ன சோதனை அரசே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அரசன் சொன்னாரு, நீங்க யாரும் நம்ம தலைநகரத்தை தாண்டி போனதில்லை. அதனால நான் உங்க எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு ஓலையை தரேன். அந்த ஓலையை கொண்டு போய் மதுரையில இருக்கிற நம்முடைய தூதர்கிட்ட கொடுக்க வேண்டும். நீங்க கொடுத்த பிறகு அவர் ஒரு பதில் ஓலைய தருவார். அந்த ஓலைய கொண்டு வந்து என்னிடம் தர வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அரசர். இதற்கு இவர்கள் எல்லாரும் சரி என்று சொன்னார்கள். அப்போ அரசர் வந்து மதுரைக்கு எப்படி போகணும் அப்படின்னு வழிய சொன்னார். நம்ம தலைநகரத்திலிருந்து 10 மைல் வடக்கு பக்கமா போனீங்கன்னா அங்க ஒரு 4 வழி சாலை வரும். அந்த 4 வழி சாலையிலிருந்து ஒரு வழி மதுரைக்கு, ஒரு வழி காஞ்சிக்கும், ஒரு வழி கரூருக்கும் செல்லும். நீங்க மதுரைக்கு போக வேண்டிய வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியா மதுரைக்கு சென்று நம்முடைய தூதரை பார்த்து இந்த ஓலையை தர வேண்டும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே இந்த 4 பேரும், கண்டிப்பாக அரசே, நாங்க போய் நம்முடைய தூதரை பார்த்துட்டு பதில் ஓலையும் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அரசர் அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ஓலையை கொடுத்தார். நீங்க 4 பேரும் நாளைக்கே மதுரைக்கு போக தயாராகுங்க அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் அந்த 4 பேரும் அவர்களோட ஓலையை எடுத்துட்டு குதிரை மேல் ஏறி வேகமாக தலைநகரத்திலிருந்து புறப்பட்டாங்க. 10 கல் தாண்டின பிறகு அந்த 4 வழி சாலை வந்தது. ஆனா அந்த 4 வழி சாலையில அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது. அது என்னன்னா, அந்த கை காட்டி மரம், அதாவது டைரக்ஷன் போர்டு, அது வெட்டப்பட்டிருந்தது. அதோட அடிப்பகுதி வெட்டப்பட்டிருந்தது. வெட்டப்பட்டு அந்த கை காட்டி மரமும் சாய்ந்து கிடந்தது. இதை பார்த்த உடனே அவங்க 4 பேருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம எப்படி மதுரைக்கு வழியை கண்டுபிடிச்சு போறது அப்படின்னு யோசிச்சாங்க. அப்போ அதுல 3 பேரு ஒன்னா சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, 4 வழியில ஒரு வழிதான் நம்ம வந்த சாலை, மீதி 3 வழியில ஏதோ ஒரு வழிதான் மதுரைக்கு போகணும். நம்ம 3 பேர்ல ஆளுக்கு ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போவோம். யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்க மதுரைக்கு போய் சேருவோம். மதுரைக்கு போன பிறகு அந்த பதில் ஓலையை வாங்கிட்டு அரசர்கிட்ட கொடுத்து தூதன் வேலையை பெற்றுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதே மாதிரி அந்த 3 பேரும் ஆளுக்கு ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அது வழியா போக ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுல 4வதா இருந்த ஒருத்தர் மட்டும் ரொம்ப நேரமா அந்த கை காட்டி மரத்தையே பார்த்துட்டு இருந்தார். அப்புறமா அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அவர் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியா தன் குதிரை மேல சேர்ந்து போனார். ஆனா என்ன வியப்பு தெரியுமா, அவரு மதுரைக்கு தான் போய் சேர்ந்தார். மதுரைக்கு போன பிறகு தூதனிடமிருந்து பதில் ஓலையை பெற்று வந்தார். இப்போ
அரசனை பார்க்க 2 பேரு பதில் ஓலையோட வந்தாங்க. அதுல ஒருத்தர் அந்த 3 பேர்ல ஒருவர், இன்னொருவர் ரொம்ப நேரம் யோசிச்சு கண்டுபிடிச்சு போனவர். அரசர் பார்த்துட்டு, நீ எப்படி மதுரைக்கு வழியை கண்டுபிடிச்ச அப்படின்னு அந்த முதலா போனவர்கிட்ட கேட்டார். அப்ப அவர் சொன்னாரு, நான் மதுரைக்கு குருடாம்போக்காதான் வழி கண்டுபிடிச்சு போனேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே அரசருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உன்ன மாதிரி முட்டாளுக்கு இங்கே வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை விரட்டிட்டார். அப்புறம் 2ஆமா போனவர்கிட்ட, நீ எப்படி மதுரைக்கு வழி கண்டுபிடிச்சு போன அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் அவரோட வழி கண்டுபிடித்த முறைய விளக்கமா சொன்னார். இதை கேட்ட உடனே அரசர், நீ ரொம்ப அறிவு உடையவனாகவும் இருக்க அப்படின்னு பாராட்டி அவருக்கு வேலையை தந்தார். அப்போ அந்த 2ஆமானவர் எப்படி மதுரைக்கு வழி கண்டுபிடிச்சு போனார்? குழந்தைகளா, இந்த கதையை நல்லா கவனிச்சு கேட்டு இதுக்கான பதில சொல்லுங்க. உங்க பதில கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.